ஹாய் காய்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பெகட்டி எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஸ்பெகட்டிக்கு வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஸ்பெகட்டி வாங்கிக்கணும். ஸ்பெகட்டி வாங்கிட்டு ஹாட் வாட்டரில் வந்து ஆலிவ் ஆயில் போட்டுக்கணும் ஸ்பெகட்டியோடு சேர்த்து. இது வந்து பிரேக் பண்ணக்கூடாது. ஸ்பெகட்டி பொறுத்த வரைக்கும் பிரேக் பண்ணாமல் அப்படியே போடணும். போட்டு கம்மிக்கு பெப்பர் போட்டுக்கணும் ஸ்பெகட்டிக்கு. பெப்பர் போட்டு முடிச்சிருக்கமேற்கு மிக்சட் ஹர்ப்ஸ் போட்டுக்கலாம். அப்படின்னா வந்து ஆர்கானோ சீசனிங் போட்டுக்கலாம். நான் போட்டது வந்து ஆர்கானோ சீசனிங். ஹாட் வாட்டரில் டொமேட்டோஸ் போட்டு இப்போ ஸ்பெகட்டி ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பட்டர் போட்டுக்கணும். ஸ்பெகட்டி பாஸ்தா வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். தென் கார்லிக் போட்டுக்கணும். கார்லிக் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணாலும் அவசியம் இல்லை, லைட்டாக ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு கார்லிக் போட்டுக்கணும். கார்லிக் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண வேண்டியதான். ஃப்ரை போட்டு ஆனியன்ஸ் போட்டுக்கணும். ஆனியன் வந்து நல்லா ப்ரௌனிஷாக ஃப்ரை பண்ணணும் அவசியமே கிடையாது. நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். நல்லா ப்ரௌனிஷாக மட்டும் ஃப்ரை பண்ணிடாதீங்க. ஆனியனும் கார்லிக்கையும் நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆனியனையும் கார்லிக்கையும். தென் டொமேட்டோ போட்டு அதே மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா டொமேட்டோ போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். டொமேட்டோ பியூரி போட்டுக்கணும். டொமேட்டோ பியூரியிலே நான் கொஞ்சம் வாட்டர் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் வந்து அதிலே எக்ஸஸாக வாட்டர் வரதுக்காக வாட்டர் வந்து எக்ஸஸாக வந்து டொமேட்டோ பியூரியிலே போட்டிருக்கேன். இது வந்து திக் பேஸ்ட் மாதிரி கொண்டு வரணும். இதுதான் பேசிக் ஸ்பெகட்டி பண்ணுறதுக்கு. தென் டொமேட்டோ பியூரியை வந்து எப்படின்னா வாட்டரில் வந்து நல்லா இது பண்ணி வச்சுக்கிட்டோம்னா டொமேட்டோ பியூரி ரெடி ஆகிடும். தென் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கணும். 1 டீஸ்பூன் ஆஃப் சில்லி ஃப்ளேக்ஸ். 1 டீஸ்பூன் ஆஃப் சில்லி ஃப்ளேக்ஸ். தென் 1 டீஸ்பூன் ஆஃப் பேப்ரிகா பவுடர் வந்து போட்டுக்கணும். இது எப்படின்னா பேப்ரிகா பவுடர் வந்து லைட்டாக ஸ்வீட்னஸ் கொடுக்கும் இந்த இது ரெசிபிக்கு. ஏன்னா பேப்ரிக்காலே இந்த சில்லிலே வந்து லைட்டாக கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்காக வச்சுருக்காங்க. அதனால் பேப்ரிகா பவுடர் பெப்பர் போட்டுக்கணும். தென் பெப்பர் போட்டு நல்லா இது பண்ணிடணும். ஹர்ப்ஸ் போட்டுக்கணும். ஆர்கானோ சீசனிங் இது வந்து மஸ்ட்டு. இந்த ரெசிபிக்கு வந்து ஆர்கானோ சீசனிங் வந்து ரொம்ப மஸ்ட்டு. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஆர்கானிக் சீசனிங் போட்டுக்க வேண்டியதான். அதுவும் 1 டீஸ்பூன் ஆஃப் ஆர்கானோ சீசனிங். 1 டீஸ்பூன் ஆஃப் ஆர்கானோ சீசனிங் போட்டுக்கணும். பெப்பர் போட்டுக்கணும். பெப்பர் அண்ட் ஆர்கானோ சீசனிங் மஸ்ட்டு. தென் ஒயின் போட்டுக்க வேண்டியதான். ரெட் ஒயின் வந்து மஸ்ட்டு. ரெட் ஒயின் வந்து ஆர்கானோ சீசனிங்கில் போட வேண்டியதான். ஆர்கானோ சீசனிங், பெப்பர், தென் வந்து ரெட் ஒயின். சால்ட் போட்டுக்கணும். சால்ட் கம்மியாக போட்டால் போதும். ஏன்னா ஸ்பெகட்டிலே வந்து நிறைய சால்ட் இருக்கிறதுனால சால்ட் வந்து கம்மியாக போட்டாலே போதும். டொமேட்டோ பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்காக வந்துச்சு. டொமேட்டோ பேஸ்ட் ரெடி ஆகிட்டு இதை வந்து ஸ்பெகட்டி போட்டு நல்லா வந்து இது பண்ணிக்கணும், மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஸ்பெகட்டி ரெடி. நல்லா
மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸ்பெகட்டியை. தென் வந்து ஆலிவ் ஆயில் போட்டுக்க வேண்டியதான் ஸ்பெகட்டிக்கு. பேசில் லீவ்ஸ், இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பேசில் லீவ்ஸ் போட்டோம்னா. தென் வந்து சீஸ் போட்டுக்கணும் ஸ்பெகட்டிக்கு. ஆஃப்டர் எல்லாத்தையும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு அப்புறமேட்டுக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த பேசில் லீவ்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமேட்டுக்கு சீஸ் போட்டுக்க வேண்டியதான். பேசில் லீவ்ஸ் போட்டோம்னா ஸ்பெகட்டி ரெடி.